இணைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று விஜய் சேதுபதி போகும்போது சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும்னு. நான் வழக்கம் போல் இவங்க சாப்பாடு வருமானு தான் நினச்சாங்க. சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு பிடித்த மாணவர்கள் வராங்க. நாங்கள் ஆரி வந்து பிரஜனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஆரி என்ன சொல்கிறாருன்னா, போகும்போது இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனேன், ஒன்றுமே செய்யலடா நீ. இங்கே உன் வாழ்க்கையை வாழாத வேறு எங்கடா வாழ போகிற? இத்தனைக்கும் ஒரு மனைவியை கூட உன் கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னடா கேம் ஆடுற? வார்த்தையை இப்படி விடுறியடா. நான்லாம் கேம் ஆடும்போது எப்படி ஆடுவேன் தெரியுமா? இன்னுமே என்னை ரசிகர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. முதல் வாரத்திலே தூக்கி வெளியில் போகிறதுக்கு தயாராகிட்டாங்கன்னா என்ன கேம் ஆடுற அப்படின்னு ஒரு பல்ஸ் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆரி பிரஜனுக்கு பேசியது பிரஜனுக்கு ஒரு சப்போர்ட் வருமா என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தது விஜயலட்சுமி சர்வேயரனுடைய வெற்றியாளர். நீ அங்கே சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ண போனியா, இல்லை சாப்பாடு செய்யறதுக்கு போனியா, இல்லை வெற்றியாளராக நிற்க போனியா அப்படின்னு கேட்கும்போது போலன்னு அழுகுறாங்க கனி. இல்லை நான் தப்பு செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சது பரவாயில்ல, இதுக்கப்புறம் திருத்திக்க, உன்னுடைய கேமை நீ பாடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதனுடைய நண்பர் பேசுகிறாரு, மச்சான் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக விளாட்றா, பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தார், லைஃபு போயிடுண்டா, அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதற்கு அடுத்ததாக இந்த பையன் வந்து ஒரு சின்ன வார்த்தைகளை வச்சு ட்ரெண்ட் பண்ணுவாப்புல. அவர் எஃப்ஜே அவருடைய நண்பர் போல இருக்குது. எஃப்ஜே நல்லா விளையாடு, இதுக்கப்புறம் வைபு உச்சத்தில் இருக்கணும், அங்கே எஃப்ஜே இருக்கணும் அப்படிங்கிறாரு.